Good morning. Chapter 5 JavaScript. Introduction. JavaScript was designed to provide a quicker and simpler language for enhancing web page and servers. JavaScript enabled to embed small program code into a HTML document. In document object model, scripting language is standardized by W3C. இன்ட்ரொடக்ஷன் ஜாவாஸ்கிரிப்ட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா சிம்பிளாகவும் ஃபாஸ்ட்டாகவும் ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் டிசைன் பண்ணுறதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஜாவாஸ்கிரிப்டை ஹெச்டிஎம்எல் பேஜுக்குள்ளே ஈஸியாக நம்ம எம்பர்ட் பண்ண முடியும். இந்த ஹெச்டிஎம்எல் பேஜுக்கு உள்ள ஸ்கிரிப்ட் டேகில் நம்ம எப்போ எந்த ஈவெண்ட் ஆக்டிவேட் ஆகணுன்றதை ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். இதில் ஜாவாஸ்கிரிப்டில் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் யூஸ் பண்ணுறோம். டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலை ஷார்ட்டாக DO3ன்னு சொல்கிறோம். இந்த DO3 டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலை வேர்ல்டு வைடு கன்சார்டியம் இதை ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு லாங்குவேஜாக இதை அங்கீகரித்தாங்க. Need of scripting language. JavaScript provide built-in function and commands which help to perform mathematical calculation, manipulate strings, play sound, open new window and verify input to the web forms. Code to perform these actions can be embedded in a page and execute when the page is loaded. JavaScript is embedded in the HTML document in the script and /script tag. No script tags are used in HTML document to display and alternate if the browser does not support scripting language. Need for scripting language. எதுக்காக ஜாவாஸ்கிரிப்ட் தேவைப்படுதுன்னா இந்த ஜாவாஸ்கிரிப்டில் பில்டினாக நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறதுனால நிறைய கோடிங்ஸ் நம்ம எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பில்டினாக நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸ்ட்ரிங்கை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. சவுண்டு ப்ளே பண்ணுறதுக்கு, புதுசாக ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஃபார்ம் மூலமாக நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இன்புட்டை செக் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஈஸியாக வெப் பேஜஸ் கூட எம்பர்ட் ஆகிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்குது. ஜாவாஸ்கிரிப்டை ஹெச்டிஎம்எல் டேகுக்குள்ளே எம்பர்ட் பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணுறோம். சில ப்ரௌசரில் ஸ்கிரிப்ட் டேக் சப்போர்ட் பண்ணாது. அந்த மாதிரியான இடங்களில் நோ ஸ்கிரிப்ட்னு என்ற அந்த டேக் யூஸ் பண்ணி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். Language elements. Identifiers. An identifier is used to identify a value, method or an object. The identifier can take two forms: literals, variables. Literals are identifier having fixed values. Variables have different values during execution. Literals and variables supported in JavaScript are integer, floating point number, string, boolean. Expression. An expression is a statement that is evaluated to a value. The result can be any type. Expression contain variables, literals, operators and even other expression. Language elementல ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபையரை பற்றி பார்ப்போம். ஐடென்டிஃபையர் எதுக்காக யூஸ் பண்ணுறோங்கன்னா நம்ம ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ், மெத்தட்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஐடென்டிஃபையரை யூஸ் பண்ணுறோம். ஐடென்டிஃபையர் ரெண்டு ஃபார்மில் இருக்குது. ஒன்று லிட்ரல், இன்னொன்று வேரியபிள். லிட்ரல்னு சொல்லும்போது ஐடென்டிஃபையருக்கு ஃபிக்ஸட் வேல்யூ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வேரியபிள் சொல்லும்போது அந்த வேல்யூஸ் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இங்கே ஜாவாஸ்கிரிப்டில் லிட்ரல்ஸ் வேரியபிள்ஸ் என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணுதுன்னா இன்டிஜர் டேட்டா டைப்,
floating point number, string, boolean data type யூஸ் பண்ணுவோம். அடுத்து எக்ஸ்பிரஷன்ஸ்ன்றது ஸ்டேட்மெண்ட். இது என்ன பண்ணோன்னா வேல்யூஸை எக்ஸிக்யூட் பண்ணும். இது ப்ரொடியூஸ் பண்ணுற ரிசல்ட் வந்து இன்டிஜராகவும் இருக்கலாம், ஃப்ளோட்ஸாகவும் இருக்கலாம், அல்லது ஸ்ட்ரிங் அல்லது பூலியன் எந்த டேட்டா டைப்பாகவும் இருக்கலாம். இந்த எக்ஸ்பிரஷனில் வேரியபிள்ஸ், லிட்ரல்ஸ், ஆப்ரண்ட் இந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். JavaScript keyword are reserved for a specific purpose only. These words cannot be used as a variable or constant. Operator or command which performs operations on variables and or literals and produce a result. There are two types of operators, unary and binary operator. Unary operator operates only on one operand and binary operators operates on two operands. Assignment operator takes the result of an expression and assign it to variable. Mathematical operation include addition, subtraction, multiplication, division. JavaScript support unary increment and decrement operator and unary minus. JavaScript கீவேர்ட்னா என்னன்னு தெரியும். கீவேர்ட்னா என்ன, ஒரு பர்டிகுலர் டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேர்டை தான் கீவேர்டுன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் C++லலாம் படிச்சிருப்பீங்க. ஃபார், இன்ட், அடுத்த ஸ்விட்ச், இந்த மாதிரியான ஒவ்வொரு வேர்டுக்கும் பர்டிகுலர் டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணுற கீவேர்டு. இந்த கீவேர்டை நம்ம வந்து அந்த வேரியபிளை அசைன் பண்ணுறதுக்கோ அல்லது ஒரு கான்ஸ்டண்ட்டை அசைன் பண்ணுறதுக்கு இந்த கீவேர்ட்ஸ் எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஆப்ரேட்டர்ன்றது கமாண்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரியான சிம்பிள்ஸை ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். ஆப்பரண்ட்டுன்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய வேல்யூ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு A + Bன்னு சொல்கிறோம்ல, ஏயும் பியும் ஆப்பரண்ட், அந்த ப்ளஸ் வந்து ஆப்ரேட்டர். இதே மாதிரி ஆப்ரேட்டரும் ஆப்பரண்ட்டும் ரெண்டும் கம்பைன் பண்ணி ரிசல்ட்டை ப்ரொவைட் பண்ணும். இந்த வேரியபிள்ஸ், லிட்ரல்ஸும் இந்த ஆப்ரேட்டருக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ரேட்டரில் JavaScript என்னெல்லாம் ஆப்ரேட்டர் சப்போர்ட் பண்ணுதுன்னா யூனரி ஆப்ரேட்டர், பைனரி ஆப்ரேட்டர்ஸ் சப்போர்ட் பண்ணுது. யூனரி ஆப்ரேட்டர்னு சொல்லும்போது ஒரே ஒரு ஆப்ரேட்டர் ஒரு ஆப்பரண்ட் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு +1, ப்ளஸ்ன்றது ஒரு ஆப்ரேட்டர், 1ன்றது ஆப்பரண்ட். பைனரின்னு சொல்லும்போது ++1, இப்போ ++ன்றது ஆப்ரேட்டர், 1ன்றது ஆப்பரண்ட். இந்த மாதிரியான யூனரி, பைனரி ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் சப்போர்ட் பண்ணுது. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஒரு வேரியபிளுக்கு வேல்யூவை அசைன் பண்ணுறது தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். எக்ஸாம்பிளுக்கு I = 0ன்னு சொல்கிறோம். ஐன்றது வேரியபிள், ஈக்குவல் டு எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை ஸ்பெசிஃபை பண்ணுது. 0ன்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம ஐக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய வேல்யூவை, அந்த எக்ஸ்பிரஷன்ஸை தான் வேல்யூ இதை அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். அடுத்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர். ஜாவாஸ்கிரிப்டில் என்னென்ன மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர் சப்போர்ட் பண்ணுதுன்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், யூனரி இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட், யூனரி மைனஸ். இந்த மாதிரியான ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட்லேயும் சப்போர்ட் பண்ணுது. கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். ஜாவாஸ்கிரிப்டில் என்னெல்லாம் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலான்னா லெஸ் தேன், கிரேட்டர் தேன், லெஸ் தேன் ஆர் less than and equal to, greater than and equal to, not equal to, logical operators, and returns true
only if both the operand or expressions are true. OR operator returns true only if one is true. NOT operator is used to negate the expression. String operator. Comparison operator can be used with the string for concatenating two strings. Plus is used. Example str equal to good plus day. Statement. For loop. The for loop consists of three expressions enclosed within bracket and separated by commas. Initial expression. Initialize the looping variable. It is evaluated before the loop start. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப்ரேட்டர்ஸ் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர் ஜாவாஸ்கிரிப்டில் என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணுதுன்னா லெஸ் தேன், கிரேட்டர் தேன், லெஸ் தேன் அண்ட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் அண்ட் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர்ஸை சப்போர்ட் பண்ணுது. அடுத்து லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணுதுன்னா அண்ட் ஆர் நாட். அண்ட் என்ன பண்ணோன்னா ரெண்டு எக்ஸ்ப்ரெஷன்ஸும் ட்ரூவாக இருக்கணும் அல்லது ஃபால்ஸாக இருந்தால் வேல்யூஸை ட்ரூன்னு எண்ணி ரிட்டர்ன் பண்ணும். ஆர் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும், ஏதாவது ஒரு வேல்யூ வந்து ட்ரூவாக இருந்தால் ட்ரூன்னு எண்ணி ரிட்டர்ன் பண்ணும். நாட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ்ன்னு எண்ணி ரிட்டர்ன் பண்ணும். ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர் இங்கே ஜாவாஸ்கிரிப்டில் ப்ளஸ் சிம்பல் யூஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டரில் இங்கே வந்து கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். கன்கார்டினா ரெண்டு வேர்டையும் ஒன்றோட ஒன்று சேர்க்குறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே str ஈக்குவல் டு குட் ப்ளஸ் டேன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இதில் குட்டுன்றது ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர், டேன்றது ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர். இதை ரெண்டு ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டரும் ஒன்றோட ஒன்று சேர்க்குறதுக்கு இங்கே ப்ளஸ் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ரிசல்ட்டில் வந்து அவுட்புட் வந்து குட் டேன்னு சேர்த்து டிஸ்பிளே ஆகும். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் லூப். இந்த ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிஷன்ஸ், எக்ஸ்ப்ரெஷன்ஸ், இனிஷியலைசேஷன் இது எல்லாமே நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அந்த இனிஷியலைசேஷன், கண்டிஷன், எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இதை ஒவ்வொன்றத்தையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு செமிகாலன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு இனிஷியல் எக்ஸ்ப்ரெஷனில் ஸ்டார்டிங் வேல்யூ என்னன்றதை நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு i ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்குறோன்னா ஸ்டார்டிங் வேல்யூ iலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து லூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஏதோ எக்ஸிக்யூட் பண்ண தொடங்கும். Condition evaluates in each iteration and check whether the evaluations to true or false. Update expression, change the value of loop variable. அடுத்த ஃபார் லூப்பில் நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது வந்து கண்டிஷன். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸான்னு செக் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபார் i ஈக்குவல் டு 0, i லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்குறோம் இல்லையா. ஃபஸ்ட்டு இனிஷியல் வேல்யூ 0 லெஸ் தேன் 10ன்னு கண்டிஷன் செக் பண்ணுது. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் பிளாக்கில் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸ் பார்ட்டில் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி எதுவும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா ஸ்க்ரீன் பிளாங்காக இருக்கும். அடுத்தது அப்டேட் எக்ஸ்ப்ரெஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா C++லலாம் இன்க்ரிமெண்ட் அல்லது டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே வேல்யூவை இன்க்ரிமெண்ட் அல்லது டிக்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். i++ அல்லது ++ ஆஃப் i இந்த மாதிரியான இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். டிக்ரிமெண்ட்டுன்னு சொல்லும்போது -i அல்லது i மைனஸ் இந்த மாதிரியான ஆப்ரேட்டர்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் லூப்போட சிண்டாக்ஸ் வந்து ஃபார், இனிஷியல் வேல்யூ, கண்டிஷன், அப்டேட். அடுத்து ஸ்டேட்மெண்ட், ஓப்பனிங் ப்ராக்கெட், ஃபினிஷிங் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸ்டேட்மெண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணுவோம்.
எக்ஸாம்பிளுக்கு ஃபார் I ஈக்குவல் டு 0 ஃபஸ்ட்டு இனிஷியல் வேல்யூ ஐன்னு அசைன் பண்ணுறோம். அடுத்தது கண்டிஷனை செக் பண்ண சொல்கிறோம். I லெஸ் தென் 9 செக் பண்ண சொல்கிறோம். கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா 0 லெஸ் தென் 9. அப்போ கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது என்ன பண்ண சொல்கிறோம், பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். இங்கே அந்த C++லலாம் பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே ஜாவா ஸ்கிரிப்டில் அவுட்புட்டை பிரிண்ட் பண்ண வைக்கிறதுக்கு டாக்குமெண்ட் டாட் ரைட் எல்என் ஆஃப் என்ற அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதில் எல்என் ஆஃப் ஐன்னு கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், 0 லெஸ் தென் 9 செக் பண்ணி அந்த ட்ரூவாக இருக்கும்போது அப்போ ஐயோட வேல்யூ என்னவாக இருக்கும், ஃபஸ்ட்டு இனிஷியல் வேல்யூ 0வாக இருக்கும், 0ன்னு பிரிண்ட் பண்ணும். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணும், I++ன்னு கொடுத்துருக்கோம். அதனால் அடுத்த ரவுண்டில் I வந்து 0வாக இருக்கிறது 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆன பிறகு கண்டிஷனை செக் பண்ணுது. 1 லெஸ் தென் 9 செக் பண்ணும். ட்ரூன்னு வந்ததும் என்ன பண்ணும், அடுத்து திரும்ப 1ன்னு பிரிண்ட் பண்ணும். இப்படி இந்த 8 வரையிலும் பிரிண்ட் பண்ணும். 9க்கு மேலே ஆகும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும், லூப் டெர்மினேட் ஆகும். ஃபார் இன் லூப் ஜாவா ஸ்கிரிப்டில் ஃபார் லூப்பில் இன்னொரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க, ஃபார் இன் லூப். இந்த ஃபார் இன் லூப் ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் லூப் which iterates the variable overall the properties in an object. Syntax for variable in object statement. ஃபார் இன் லூப் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஸ்பெஷல் லூப் ஐட்ரேஷன் சொல்லும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ், செக் பாக்ஸ், லேபிள் இந்த மாதிரியான நிறைய கண்ட்ரோல்ஸ் நம்ம படித்தோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு கண்ட்ரோல்ஸும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அல்லது அதோட ப்ராப்பர்ட்டிஸை ஒரே நேரத்தில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஃபார் இன் லூப் வந்து யூஸ் பண்ணுறோம். இதோட சின்டாக்ஸ் வந்து வேரியபிள் நேம் இன் ஆப்ஜெக்ட்னு சொல்லும்போது கண்ட்ரோலோடைய நேமை ஸ்பெசிஃபை பண்ணும். அடுத்து எந்த கண்ட்ரோல், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்டோடைய ஃபாண்டோடைய சைஸு, கலர், ஸ்டைலு, இந்த மாதிரியான பேக்ரவுண்ட் கலர், இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியாக ஒரே நேரத்தில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபார் இன் லூப் இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். விபிலெல்லாம் எண்ட் வித் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே ஃபார் ஈச் இன் ஆப்ஜெக்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். பிரேக் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இப்போ கரண்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ப்ராசஸை டெர்மினேட் பண்ணுறதுக்கு பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் வைல் லூப், ஃபார் லூப், ஸ்விட்ச் இந்த மாதிரியான ஃபார் லூப்லலாம் யூஸ் பண்ணுறோம். இப்போது அன்கண்டிஷனபிள் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் ஓடிட்டுருக்குமோ அதுலேருந்து டெர்மினேட் ஆகி வர்றதுக்கு பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். அதுக்கு சின்டாக்ஸ் வந்து பிரேக் செமிகாலன், எந்த இடத்துலேருந்து டெர்மினேட் ஆகணுமோ அங்கே பிரேக் செமிகாலன் கொடுத்தா போதும். அது கீழே எத்தனை நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணாமல் லூப் டெர்மினேட் ஆகும். While and do while loop. The while statement contains a condition and block of statement. If the condition is evaluated to true, the block of statement are executed. During each iteration, the condition is evaluated. The control goes to the loop statement only if the value is evaluated to true. Otherwise, the control goes to the statement following the while loop statement. While do while loop statement என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு அதோட சின்டாக்ஸ் வந்து while condition statement do statement while condition. அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா
வாயில் லூப்பில் இருக்கக்கூடிய கண்டிஷனை செக் பண்ணும். செக் பண்ணி கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் பிளாக்கில் நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும். இது இந்த வாயில் லூப்பை எது வரையிலும் செக் பண்ணோன்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரையிலும் செக் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனதும் அந்த எக்ஸிக்யூஷன் லூப் வந்து நெக்ஸ்ட்டு டூ ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும். டூ ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிட்டு அங்கே ஸ்டேட்மெண்ட் பிளாக்கில் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும். எக்ஸிக்யூட் பண்ணி அடுத்து ஃபால்ஸாக இருந்தால் வைல் கண்டிஷன் இப்படி திரும்ப திரும்ப எப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அது வரையிலும் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும். Continue statement. Continue statement is used to continue the loop of next iteration without executing the statement following the continue statement. Syntax continue semicolon. Example I equal to 0 while I less than 9. If I equal to 6 continue document dot write ln of I. கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணோன்னா கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எங்கே யூஸ் பண்ணலான்னா ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணோன்னா அந்த எங்கே கண்டினியூன்ற அந்த கீவேர்டு இருக்கோ கண்டினியூக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை எதையுமே எக்ஸிக்யூட் பண்ணாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே I equal to 0ன்னு அசைன் பண்ணியிருக்கோம். கண்டிஷனை செக் பண்ண சொல்கிறோம். I வந்து லெஸ் தேன் 9 செக் பண்ணோம். அப்போ ஐயோட வேல்யூ ஃபஸ்ட் ஸ்டேஜில் 0வாக இருக்குது. 0 லெஸ் தேன் 9 இருக்கும்போது கண்டிஷன் ட்ரூ ஆகுது. ட்ரூ ஆகும்போது வைலுக்கு கீழே உள்ள ஸ்டேட்மெண்ட் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணும். அங்கே கண்டிஷனை செக் பண்ணுது. அங்கேயும் இஃப் I equal to 6 செக் பண்ணுது. ஃபஸ்ட் டைமில் I equal to 0வாக இருக்கிறதுனால அது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுமா? ஃபால்ஸ் ஆனதுனால என்ன பண்ணும்? டைரெக்டாக அந்த ஐயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். அப்போ ஐயோட வேல்யூ ஃபஸ்ட்டு என்னவாக இருக்கும்? 0ன்னு பிரிண்ட் பண்ணும். இப்போ I equal to 0ன்னு ஆகும்போது கண்டினியூக்கு கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டாக்குமெண்ட் டாட் ரைட் லைன் ஆஃப் நின்ற அதுக்கு கண்டினியூ கீழே ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தோம்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணாமல் வெளியில் டெர்மினேட் ஆகி வரும். If-else statement. The if-else is a conditional statement. It executes the block 1 statement if the condition is true. The else statement is optional, whose block is executed if the condition is false. Syntax if condition block 1 else block 2. If-else statement. If-else statement என்ன பண்ணோன்னா இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா அதில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா பிளாக் 1ல் எத்தனை லைன் எழுதியிருந்தாலும் எதுவும் எக்ஸிக்யூட் பண்ணாமல் நேராக எல்ஸ் பார்ட்டுக்கு போயிட்டு எல்ஸ் பிளாக்கில் என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோமோ அது பிரிண்ட் ஆகும். இங்கே எல்ஸ் பிளாக் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்ஸ் பிளாக் வந்து ஆப்ஷனல். இப்போ நம்ம இஃப் கண்டிஷனில் வெறும் இஃப் பிளாக் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தால் கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கோமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபால்ஸாக இருந்தால் ஸ்க்ரீன் பிளாங்காக வந்து நிற்கும். அதுக்கு பதில் அப்படி நிற்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? எல்ஸ் பார்ட்டில் என்ன பண்ணணும்? ஃபால்ஸாக இருந்தால் என்ன ஸ்டேட்மெண்ட் டிஸ்பிளே பண்ணணுன்றதை ப்ரொவைட் பண்ணும்போது அந்த எல்ஸ் பிளாக்கில் உள்ள ஸ்டேட்மெண்ட் டிஸ்பிளே ஆகும்.
Where statement. Where is used to declare the variable. Initialization can be done in this statement itself. Syntax. Where name1 equal to value, where name2 equal to value, etc. வேர் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுக்கு அல்லது வேரியபிளுக்கு இனிஷியலைசேஷன் வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இந்த வேர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். வேரோடைய சின்டாக்ஸ் வந்து வேர்ன்றது வேரியபிள் ஸ்டேட்மெண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணுது. நேம்ன்றது நம்ம வேரியபிளுக்கு கொடுக்கக்கூடிய நேம் ஈக்குவல் டு வேல்யூ. இப்போ வேர் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லும்போது எக்ஸுன்றது வேரியபிளோடைய நேம் ஈக்குவல் டு 0ன்றது எக்ஸுக்கு நம்ம அசைன் பண்ணியிருக்கக்கூடிய வேல்யூ. அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்கும்போது ஒய்க்கு நம்ம அசைன் பண்ணியிருக்க வேல்யூ 1. இதே மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் வேணாலும் இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் வேர்ன்ற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணி வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணிக்கலாம். Functions consist of one or more statements that are separated by being enclosed in curly bracket. They are given a unique name so that they can be called from elsewhere in the program. Functions are used where the same operators has to be performed many times within a program. Function allowed to have parameters or argument and returns the value to the statement, then invoke the function. The JavaScript functions are created in the following way. ஜாவாஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபங்க்ஷன்ஸில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஓப்பனிங் கேர்லி ப்ராக்கெட்டுக்கும் ஃபினிஷிங் கேர்லி ப்ராக்கெட்டுக்கு இடையில நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஃபங்க்ஷனுக்கு தனியாக யூனிக் நேம், தனி பேர் கொடுக்கணும். ஒரே மாதிரியான பேர் வந்து இதில் கொடுக்கக்கூடாது. அடுத்து இந்த ஃபங்க்ஷன் நமக்கு எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷனோடைய நேம் யூஸ் பண்ணி நம்ம கால் பண்ணிக்க முடியும். அந்த ஃபங்க்ஷன் நேமில் சேம் ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி எத்தனை தடவை வேணுனாலும் அந்த ஃபங்க்ஷனை ப்ரோக்ராமுக்குள்ளே நம்ம கால் பண்ணிக்க முடியும். ஃபங்க்ஷனில் பேராமீட்டர்ஸ், ஆர்கியூமெண்ட்ஸ், ரிட்டர்ன் வேல்யூ ஸ்டேட்மெண்ட்ஸ் இது எல்லாமே இன்வோக் பண்ண முடியும். ஜாவாஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கான சின்டாக்ஸ் வந்து ஃபங்க்ஷன் நேம் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் finishing bracket. All the statement except the last statement must be followed by semicolon. இதில் ஜாவாஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கான சின்டாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம். அந்த ஃபங்க்ஷனுடைய நேம்னு கொடுத்துருக்கோம். அடுத்து ஃபங்க்ஷனில் பேராமீட்டர்ஸ், ஆர்கியூமெண்ட் யூஸ் பண்ணவும் செய்யலாம், பண்ணாமலேயும் இருக்கலாம். ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணோன்னா வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்டுக்கு செமிகாலன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராமில் வந்து HTML நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். இது ஒரு வெப்பேஜை டெவலப் பண்ண போகிறோன்றதை ஸ்பெசிஃபை பண்ணோம். ஹெட்டிங் இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுது. டைட்டிலில் ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபங்க்ஷன் இன்னி அந்த டைட்டில் பாரில் டிஸ்பிளே ஆகும். அடுத்து /head கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறோம். அடுத்து பாடி டேக்கில் என்ன பண்ணுறோம், ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கோம், ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷனுக்கு என்ன நேம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோன்னா ஆடுன்னு நேம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதில் 2 ஆர்கியூமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏபின்னு 2 வேரியபிளை யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓப்பனிங் கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணி வேரியபிள் டிக்ளரேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். வேர்ன்ற அந்த கீவேர்டு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து அந்த வேரியபிளுக்கு நேம் பின்னு அசைன் பண்ணியிருக்கோம். அடுத்து ஃபார்முலா எழுதியிருக்கோம். P = A + Bன்னு கொடுத்துருக்கோம்.
ரிட்டர்ன் ஆஃப் பின்னு கொடுக்கும்போது அந்த பியில் ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். அடுத்து டாக்குமெண்ட் டாட் ரைட் எல்என் ஆஃப் ஆட் ஆஃப் 5,3 ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். இதில் டாக்குமெண்ட் டாட் ரைட் ஆஃப் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுறது. ஆடுன்றது ஃபங்க்ஷனுடைய நேம். அடுத்து அந்த ஏக்கும் பிக்கும் வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கோம். ஏக்கு 5ன்னு அசைன் பண்ணியிருக்கோம், பிக்கு வேல்யூ 3ன்னு அசைன் பண்ணியிருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா முதல் என்ன பண்ணோன்னா அந்த டாக்குமெண்ட் டாட் ரைட் எல்என் ஆஃப்ன்ற அந்த லைனுக்கு வரும். வந்த ஆட் ஆஃப்ன்ற அந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்குன்னு ஜாவா ஸ்கிரிப்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணும், அதில் என்ன டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கோம், P = A + Bன்னு ஃபார்முலா கொடுத்துருக்கோம். அதனால் ஃபஸ்ட் என்ன பண்ணும், அந்த ரைட்டில் எல்என் ஆஃப் ஃபங்க்ஷனில் நம்ம 2 வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூவை அதில் அசைன் பண்ணி 5 + 3 = 8ன்னு பிரிண்ட் பண்ணும்.